வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கு ரொம்பவே முக்கியமான வெப்பவியல் ஹீட் பாடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல வெப்பம்னா என்ன? அது ஒரு வகையான ஆற்றல். வெப்பநிலையை நாம டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அல்லது கெல்வின்ல அளப்போம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கன்வர்ஷன் ஃபார்முலா தான். குறிப்பா தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா 0 கெல்வின் அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ் நூன் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. வெப்பம் பரவும் முறைகள், மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். விளக்கமான துணியில் வெப்பம் எப்படி பரவுது? இதுல 3 முக்கியமான வழிகள் இருக்கு. வெப்ப கடத்தல், கண்டக்ஷன். இது திண்ம பொருள்கள்ல நடக்கும். ஒரு இரும்பு தடியை சூடுபடுத்தினா அடுத்த முனை சூடாவது இதுதான். வெப்பச்சலனம், கன்வெக்ஷன். திரவம் மற்றும் வாயுக்கல்ல மூலக்கூறுகளோட நகர்வால் இது நடக்கும். நீர் கொதிக்கிறது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வெப்பக்கதிர்வீச்சு, ரேடியேஷன். இதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. சூரிய ஒளி பூமியை அடையிறது. இந்த முறை மூலமாதான் ஊடகம் இல்லாமலேயே வெப்பம் பயணிக்கும். தன் வெப்பம் மற்றும் நிலை மாற்றம், ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் லேட்டன்ட் ஹீட். அடுத்ததா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற பகுதி தன் வெப்ப ஏற்புத்திறன். ஒரு கிலோ பொருளோட வெப்பநிலையை உயர்த்தத் தேவைப்படும் வெப்பம் இது. இது நீருக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் காரோட ரேடியேட்டர்ல நீரை ஒரு கூலண்டா பயன்படுத்துறோம். அதே மாதிரி மறை வெப்பம், லேட்டன்ட் ஹீட். 100 டிகிரி கொதிநீரை விட அதே 100 டிகிரில இருக்கிற நீராவி ஏன் அதிக தீக்காயத்தை ஏற்படுத்துது தெரியுமா? ஏன்னா அதுல மறை வெப்பம் அதிகமா இருக்கு. இதை எக்ஸாம்ல மாத்தி மாத்தி கேட்பாங்க. கவனமா நோட் பண்ணிக்கோங்க. வெப்ப இயக்கவியல் விதிகள், லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், முட்டிவுரை மற்றும் சுருக்கமான துணி. கடைசியா வெப்ப இயக்கவியல் விதிகள். சுழி விதி வெப்பநிலையை வரையறுக்குது. முதல் விதி ஆற்றல் மாறா விதியை பத்தி சொல்லுது. இரண்டாம் விதி என்ட்ரோபி மற்றும் வெப்பம் எப்பவும் சூடான இடத்துல இருந்து குளிர்ந்த இடத்துக்கு பரவும்னு சொல்லுது. மூன்றாம் விதி தனிச்சுழி வெப்பநிலையில என்ட்ரோபி 0 ஆகும்னு விளக்குது. இந்த குறிப்புகள் சரி நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்த்த வெப்பவியல் பாடத்துல இருந்து இதோ உங்களுக்கான 3 கேள்விகள். இப்போதே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. யாரு 3க்கும் சரியான பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.